வாங்க ஜான்சி அக்கா. என்ன டென்ஷன் தெரியுமா? மண்டையெல்லாம் வலிக்கப்பா. சே, மண்டைன்னு ஒன்று இருந்தால் வலிக்க தான் செய்யும். 40 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டியாச்சு. பிறகு பால் காய்ப்ப வைக்கணும். என்னத்தை தான் நான் செய்யனே தெரியல. எங்க வீட்டுக்காரரை வச்சு எனக்கு குப்பை கொட்டி எனக்கு மாள மாட்டுக்குமா. வெளிநாட்டுல அவர் போக்குல இருந்துக்கிட்டாரு, வரணும்லாமா? அவளுக்கு எப்போ லீவு கிடைக்குமோ அப்போ தானக்க வர முடியும். அங்கே இருந்துக்கிட்டு நம்மளே ஒரு வேலையா சொல்லிக்கிட்டு வேலை செஞ்சு எனக்கு முடியல ஜான்சி அக்கா. அதான் நான் பார்த்தேன், ஒரு 10 ஆளை இறக்கிடலாமா நான் பார்த்துருக்கேன். சோறு பொங்க ஒரு ஆளு, பாத்திரம் வளர்க்க ஒரு ஆளு, துணி துவைக்க ஒரு ஆளு, அப்படியே ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை விட்டுட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு. என்னக்கா நான் சொல்றது? கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான். அதுதான் என்ன, நாளைக்கு கழிச்சு தானே பால் காய்ப்பு. நாளை கழிச்சு பால் காய்ப்பு. நாளைக்கு இவ வருவாள், நம்ம தங்கச்சி ஆனந்தி. அவ ஐயே, அவளை கூப்பிடே மறந்து போனேன்னா. சரி, இன்னைக்கு நான் கூப்பிட்டு எல்லாரும் என்னத்த சொல்ல, அங்க எங்க லோனுக்கு அங்க எங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் பத்தியா. இவளுக்கு நான் போனே அடிக்கல, முதல்ல மறந்தே போனேன். நான் அப்படியே வந்தாலும் போன் அடிச்சு கூப்பிட்டாலும் என்னத்த வந்து செய்ய போறான்னு நினைச்சு கூப்பிடே வேண்டான்னு நினைச்சே பத்துக்க. அவ மொய் செய்யறாளோ செய்யலையோ, அதுக்கு நம்ம வேலையில வச்சு நிமித்திர வேண்டியதுதானே. கரெக்டா சொன்ன. இப்ப சொன்ன 10 ஆளை எதுக்கு நீ கூப்பிடுதா வேலைக்கு? 5 ஆளை கூப்பிடு. 5 ஆளும் எதுக்கு? சோத்த பொங்குவா கிடந்து, அவன் புருஷனும் சேர்ந்து பொங்குவான். 4 வார்த்தை தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு ஒரு பாசமா பேசுற மாதிரி பேசு. அவளை வேலையும் அவளை கரெக்ட் தான். போச்சல பழைய சேலை 2 எடுத்து கொடுத்துட்டோம்னா, போன வருஷம் வாங்கின கிறிஸ்துமஸ்க்கு உள்ள சேலை லேசா எனக்கு பிடிக்கல. இஸ்திரி பண்ணும்போது முந்தியில கொஞ்சம் எரிஞ்சு போச்சு, அதை கொடுத்துட்டோம்னா அவ போக்குல உடுத்துக்கிட்டு இருந்துக்கிடுவா. அப்புறம் அவன் புருஷன் ஏற்கனவே மெலிஞ்சு ஈப்பிடிக்காத மாதிரி தான் இருப்பாரு. அதனால அவருக்கு இந்த ஃபுட்பாத்ல கிடக்க 2 டீஷர்ட்டை பிறக்கி கொடுத்து அவர் போக்குல போய்க்கிடுவாரு. வந்தா ஜான்சி அக்கா நல்ல ஆலோசனை சொல்லிட்டு போயிருக்கிய. அதனால நல்லா தான் படுது எனக்கு. உடனே நான் அவளுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிடுதேன். ஃபோன் அடிச்சு நான் கூப்பிடுதேன். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. ஹலோ அக்கா. ஆனந்தி. அக்கா சொல்லுக்கா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. ஆளா கழிச்சு வீட்டுக்கு பால் காய்ப்பு பத்துக்க வந்துரு. என்னம்மா? சரிக்கா. சரி சரி. வர ஏசி பஸ்ல வந்துரு. அக்கா புக் அந்த நம்ம என் மொபைல் உனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அனுப்பிடுவான். ரெட் பஸ் அப்படின்னு ஒரு ஆப்ல இருந்து உனக்கு அழகா டிக்கெட் புக் பண்ணி தருவான். நீ உன் போர்ஸே உன் பிள்ளைகள் எல்லாரும் வந்து நல்ல ஏசி காட்டுல வந்து சேருங்க. என்ன? சரிக்கா, நான் வந்துடுவேன். இந்த கவர்மெண்ட் பஸ்ல டகடகடகடகடகட வராத, பிறகு வேர்த்து விறுவிறுத்து போய் வருவா. சரிக்கா. சரி. வாண்ண 2 சட்டை கொண்டுட்டு வந்துரு. 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு போ. சரிக்கா. சரி. வீட்டுல கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு பத்தியா, லேசா அக்காக்கு ஒத்தாசையா இருமா. சரிக்கா. அண்ணன் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வா. சரி வரேன். வைக்கேன். நாளைக்கே வந்துரு, சரியா? நாளைக்கே வாக்கா? நாளைக்கே வா. சரிக்கா, அப்ப நான் வரேன். வா. சரிக்காவை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டானா பாத்துக்கங்க. 10 ஆள் வேலை சம்பளம் மிச்சம். கரெக்டா சொன்னா. நமக்கு வாய்த்த அடிமை, நல்ல அடிமை நமக்கு. ஆமா, அம்மா வீட்டுல இருக்கும்போது அவதானக்கா எல்லா வேலையும் செய்வா. அது என்னமோ உண்மைதான். ஆனா போற வீட்லயும் இப்படிதான் கஷ்டப்படுவாளோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது கடவுள் அவ தலையில எழுதி வச்சிருக்க, நம்ம என்ன செய்ய முடியும்? நான் அப்பவே சொன்னேன், அவனை கெட்டாதான். இவ கேட்டாலும் காலம் வஸ்துனான், கெட்டுனா அவனைத்தான் கெட்டுவேன். ஊர்ல எல்லாரும் சீமைய பிறகு. சரி, நான் 2 சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன், பட்டு சேலை. அன்னைக்கு பால் காய்ப்பு அன்னைக்கு உடுக்கிறதுக்கு. நான் ஒரு பட்டுச்சேலை எடுத்தேன் பால் காய்ப்புக்கு உடுக்கிறதுக்கு. 25,000 ரூபாய் சேலை, சூப்பரா இருக்கும். நான் எடுத்தேன், அது 20,000 ரூபாய். ஆனா கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்ப நீ என்ன பண்ணு, போற வழியில என்ன தெரியுமா, ஆனந்திக்கு ஒரு இந்த ஆடி தள்ளுபடியில ஏதாவது ஒரு சேலையை போட்டிருப்பாங்க 400 ரூபாய்க்கு, அதை ஒண்ணு வாங்கிட்டு என்ன. சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி சரி சரி, அவட கொடுத்துருவோம். சரி சரி, வாரேன். சரி. போன் அடிக்கா அக்கா. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க அக்கா. இந்த தங்கச்சிக்கு சேலை எடுக்கணும்னு சொன்னால ஆனந்திக்கு. ஆமாமா, எடுத்தாச்சா? ஆனா ஒண்ணு பாத்திருக்கேன், 1500 ரூபாயாம். ஏ ஆண்டவரே, இப்படி யாரு 1500 ரூபாய்க்கு அவளுக்கு பாப்பா? அவ மோளைக்கு 1500 ரூபாய்க்கு சேலை உடுக்கணும் போல. சரி, எவ்வளவுக்கு எடுக்க அப்படின்னு பட்ஜெட் சொல்லு. அது என்ன அவளுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு என்ன அவளுக்கு கல்யாணமா? வரவே வேலை செய்யறதுக்கு அவளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. 1500 ரூபாய் கடந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய்க்குள்ள ஒரு சேலையை பாருனால எம்ப்ராய்டிங் போட்டது. சரி, ஓகே காப்போம். அப்புறம் எம்ப்ராய்டிங் போட்டது கிடைக்காது. அது கொஞ்சம் இந்த மாலுக்கு போ,
அப்ப அதுல வந்து இந்த டேமேஜான பீஸை கொண்டு போய் போட்டிருப்பாவ. அதுல 50% டிஸ்கவுண்ட்ல போட்டிருப்பாங்க அந்த சேலைய. அத பிறக்கு. சரி சரி. அவன் புருஷன் எல் சைஸ் ஃபுட்பாத்ல 2 டிஷர்ட்டை வாங்கினா அந்த பையனுக்கு ஒரு 2 டிஷர்ட்டை வாங்கு. அந்த பிள்ளைக்கு இந்த தள்ளு வண்டியில வச்சிருப்பான் 150 ரூபாய்க்கு ஒரு ஃப்ராக், அதை வாங்கு. குடும்பத்துக்கே 2000 ரூபாய் முடிச்சிரும்மா. சை. சரிக்கா, நான் எடுத்துட்டு வரேன். அப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். ஆமா 200 ரூபாய்க்கு வெயி. டெய்லி 200 ரூபாய் கூலிக்கு மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தராதரத்தும் நம்ம இருக்க தகுதிக்கும் நம்ம இருக்க அந்தஸ்துக்கும் தராதரம் கெட்ட வீரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட வேண்டியது இருக்கு மச்சி. இந்த பிள்ளைகள் ரெண்டும் குழுவ பிள்ளைகள் கணக்காலாம் அலையும் வீட்டுக்குள்ள எதையாவது எடுத்துக்கிட்டு உடச்சிக்கிட்டு. நான் சேலை எடுத்துட்டேன். சேலை எடுத்தாச்சு. அதெல்லாம் அலைஞ்சு இருக்கு கிடந்து. ஆமா இவங்களுக்கு சேலை என்ன இருக்குல்ல இப்படி எம்ப்ராய்டிங் இருக்கு. போதும் அவளுக்கு இந்த சேலை. இதுக்கு மேல என்ன பட்டு பீதாம்பரியா இவளுக்கு கொடுக்கணும். போதும் அந்த முறை. அக்கா வந்துட்டா. வா 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 ஆனந்தி வா. எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேம்மா. வா. எப்படி இருக்கீங்க பெரியம்மா? நல்லா இருக்கேம்மா. தள்ளி நின்னு பேசு. இது என்னது? நான் பாரு, எதையாவது எடுத்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாம் எவ்வளவு ரூபா தெரியுமா? சும்மா கை வச்சு நோண்டதுக்கா வச்சிருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, அது விலை கொடுத்ததுல அதனால பெரியமா கோவப்படுறாங்க. கோபப்படுறதுக்கு இல்ல, அது எவ்வளவு 4000 ரூபாய் அந்த பொருள். சும்மா கை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க முடியுமா? போங்க உள்ள. விளையாடணுமுக்கு அவ்வளோதாம்மா வந்தது. அதை இட்லி சட்டியில மீதி ஒரு 4 இட்லி கிடக்காத எடுத்து தின்னு. அவளுக்கு ஒண்ணு விட்டு போ. சரிக்கா. நாங்க என்ன இந்த சேலை எடுத்திருக்கு எனக்குக்கா 2000 ரூபா. அப்படியா? ஃபுல்லா எம்ப்ராய்டிங். நல்லா இருக்குல்ல? என்ன இதுல வீட்டுக்காரருக்கும் ஒரு சட்டை இருக்கு. அவங்க மகளுக்கும் இருக்கு. உன் மகளுக்கும் இருக்கு. உன் வீட்டுக்காரர் எங்க ஆளை காணோம்? அவங்க என்ன முன்னால போன் பின்னாடி வாரேன்னு சொன்னாவக்கா. அப்படியா? என்ன வேலையாம்மா? நல்ல வேலை உன் புருஷன் கலெக்டர் இல்லம்மா. இல்லைன்னா அவரு காலை ஊனி இருக்க மாட்டாரு. என்ன ஏதோ ஆண்டவரா பார்த்து அன்றாட வேலைக்கு போனாதானே எங்க போல போய் பார்க்க. அதான் அது என்னமோ கரெக்ட் தான். பெயிண்ட் அடிக்கிற வேலை தானம்மா. நல்ல வேலை கலெக்டர் வேலை மிஞ்சிரும் போல. அதான் அவர் வரல. சரி, அந்த நீ எப்போ கிண்டல் கிண்டல்லாம் இல்லம்மா. பாத்திரத்தை இட்லியை சாப்பிட்டுட்டு கிச்சன் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்தை விளக்கிறேன். என்ன துணி கொஞ்சம் எடுத்து போட்டுருக்கு. அந்த துணியையும் துவைச்சிரு. ஆமா சரியா? வீடு லைட்டா ஒற்றை அடிச்சிரு. வேலைக்கு ஆள் யாரும் வரலையா அக்கா? வேலைக்கு ஆள் கிடைக்கவே இல்லைங்க. நீ இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு வேலைக்கு ஆளு? நீ தான் நம்ம வீடு மாதிரி செய்வா. அவன் வந்து சும்மா பட்டு படாம செஞ்சுட்டு போயிடுவான். நீ தான் நம்ம வீடு நம்ம அக்கா வீடுன்னு உழுந்து செய்வா. என்னம்மா நான் சொல்லுது? பிறகு அக்காவுக்கு நீ இருக்க பிறகு என்னம்மா நான் சொல்லுது? நீ கொஞ்சம் வேலையை முடிச்சிரு. நாங்க கொஞ்சம் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரோம். கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்தாதானே கொஞ்சம் நல்லா இருக்கும். நானே ஏதாவது வரலாமா? வீட்டுல கிடக்க வேலையே சரியா இருக்கு. உனக்கு எதுக்கு அங்க? போ வீட்டுல போய் இருந்து வேலையை செய்யாமா. இருக்க சொன்னா பறக்க ஆசைப்படக்கூடாதுமா. போய் வேலையை முடியுமா? அப்படி சொல்ல மனசு கஷ்டப்படும்படியா பேசக்கூடாது. நல்லா கேட்க மாத்தப்படுது. இந்த மாதிரி நாளைக்கு பியூட்டி பார்லர் மோத கட்ட. பியூட்டி பார்லர் எவ்வளவு டைம் ஆகிட்டான். சார் பரவாயில்ல, வீடெல்லாம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கு. கிளீன் பண்ணிருப்பான்னு நினைக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த சாரி வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆமா, அங்க ஆட்கள் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்தி எங்க போனா? ஆனந்தி தண்ணி கவுந்திருக்கு. சொல்லு வேற சத்தமா. இங்க ஒரு பிள்ளை தண்ணி சிந்தி போட்டு போயிருக்கு. நீ தொட. தொட சீக்கிரம் தொட. எவ்வளோ ரேட்டு பத்தியா? ஆனா அவன்கிட்ட நான் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு 55,000 கிட்ட வாங்குவான். ஆனா ரொம்ப நீட்டா பண்ணிருக்கான். நீட்டா பண்ணாங்க, சூப்பரா பண்ணிருக்கான். ஆனந்தி சொல்லுங்கக்கா. லேசா இந்த சேலையோட ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் எடுத்து விடுமா. எடுத்து விடுங்க. உன்ன மாதிரி யாராலையுமே வேலை செய்ய முடியாது ஆனந்தி.
ஆனால் என்ன ஆனாலும் நான் 2 வேலை தான் செய்வேன். அதுக்கப்புறம் எனக்கு டயர்ட் ஆயிரும் பத்துக்க, முதுகெல்லாம் வலிச்சிரும். ஆனால் நீ நல்ல வேலை செய்தம்மா, குனிஞ்சு நிமிர்ந்து. தெரியுமா, இப்படிதான் இருக்கணும். பரவாயில்லக்கா இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், ஏன் இப்படி ஒத்த செயினை போட்டுட்டு இருக்கா, இந்த செயினை போட்டுக்க. இல்லக்கா வேண்டாம் இருக்கட்டும். சும்மா போட்டுக்க, அப்புறம் பால் காய்ப்புக்கு வரவையில என்ன நினைப்பாவ, ஒத்த செயினை போட்டுக்கிட்டு இருக்க. அம்மா உன் புருஷன் எங்க ஆளையே காணோம். அவங்க அங்க வெளியே தாங்க நின்றுட்டு இருக்காங்க. வெளியே வெட்டிட்டு இருந்தாங்கல்ல. ஆட கடை ஒரு மஞ்சள் சட்டையில பிங்க் கலர்ல 2 சொட்டு பெயிண்ட் ஒட்டி இருந்து பாக்குறவங்க எல்லாம் என்னமா நினைப்பாங்க. ஆனந்திக்க வீட்டுக்காரர் ஒரு பெயிண்ட் அடிக்கிற ஆளுன்னா எனக்கு அது கௌரவ குறைச்சல். தயவு செய்து நாங்க வாங்கி கொடுத்து அந்த சட்டையை போட சொல்லுவோம். சொல்லு என்னம்மா, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிளாஸ்ல ஊத்தி வை, வர ஆட்களுக்கு கொடுக்க. சரிக்கா வாங்கக்கா, வாங்க. சோத்திரம் பிரைஸ்ல போங்கக்கா, உட்காருங்க. ஆமா, நீ எதுக்கு அந்த செயின் எடுத்து அவட்ட கொடுத்தா? அது பித்தால, அவளுக்கு யாரு தங்கத்தை கொடுப்பா? நானும் தங்கம்னு பயந்துட்டேன். ஆமா, கல்யாணம் முடிச்சு போயிருக்கா அவன் புருஷன் ஒரு குண்டு மணி தங்கம். வாங்கக்கா வாங்க, பிரைஸ்ல இருக்க வாங்க. வாழை ஜூஸ் எடுத்து கூட அவங்களுக்கு வரவங்களுக்கு. சரிக்கா ஜூஸ் எடுத்து கொடு. வந்த விலை வாங்கன்னு கேளு. வாங்க. அக்கா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, வாங்க. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, சேலை நல்லா இருக்கா, எனக்கு கொஞ்சம் இதுல நான் கொஞ்சம் ஃபேட்டா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த சோக்கர் இருக்கு தெரியுமா, அது அதுல இருக்கிற அந்த டைமண்ட்ஸ் எல்லாமே லண்டன்ல இருந்து வந்ததான். எங்க வீட்டுக்கார் சொல்லிட்டு இருந்தாரு. இதுலயும் உள்ள அந்த ஒவ்வொரு மணியும் அமெரிக்கால இருந்து என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தது. சூப்பரா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. என் ஃப்ரெண்டு கென்யால இருந்து கூப்பிட்டேன், ஜெனிஃபரை. ஃப்ளைட்ல இருந்து இறங்கிட்டாலோ என்னமோ தெரியல. என்ன செய்ய, போன டைம் கூட பார்சல் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆமா, அந்த பாசி எல்லாம் கொடுத்துருந்தாங்க பத்தியா. உனக்கும் அதுல ஒரு பார்சல் வந்திருக்கு, பிளாக் மணின்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு போடுவோம். கண்டிப்பா ட்ரெஸ் போட்டு அதை போடுவோம்னா. தள்ளி உட்காரு. குளிச்சியா இல்ல, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அதான் கேட்டேன். சரி, நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் குடிமா, நீ குடிச்சிருக்கே மாட்டா வாழ்க்கையில. போ, உங்க அம்மாட்ட போய் ஒரு கிளாஸ் ஊத்தி குடிச்சிக்க. சோப்பு போட்டு குளினமா, சோப்பு போட்டு குளி, கொஞ்சம் ஸ்மெல் வருது பாத்துக்க. அது ஆனந்தி, உன் மகளுக்கு கொஞ்சம் சென்ட் அடிச்சு விடு. ஆனா என்னமோ சொல்ல, டக்குன்னு இந்த ஃபங்க்ஷன் முடியறது வரதான் மேக்கப் கொஞ்சம் கலையாம இருக்கணும். அதுக்குதான் நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன். நெத்திச்சூடி வாங்கலான்னு நினைச்சேன். இவா அந்த நகை கடைக்காரு டைமுக்கே பண்ணி தர மாட்டேங்க, ஒரு பங்க்சுவாலிட்டியே இல்லை தெரியுமா. வேற கடையில கொடுத்துட வேண்டியது தானே. வேற கடையில. ரேஷ்மி, எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? பெரியம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எதுக்கு போடல? அது கலர் பிடிக்கவே இல்லை பெரியம்மா. கலர் பிடிக்கலையா? ஏதோ உங்க அப்பா பெரிய சில்க்ல இருந்து உனக்கு நெஞ்சு தார ரேஞ்சில சிலுப்புவியோ? போட்டிருக்கிறது என்னைக்காவது வாழ்க்கையில 200 ரூபாய் ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்களா? யாராவது கொடுக்குற ட்ரெஸ் தானே போட்டு பழகி இருக்கீங்க. இதுல வேற கலர் பிடிக்கல. மேல அடிக்கிற நாத்தமும் இவனும் அப்பனே மாதிரி இந்த பிள்ளை பேசுது. தும்முருக்கா, உடம்பு முழுசும் தும்முரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனந்தி, சொல்லுக்கா. ஆனந்தி இங்க வா. என்ன உன் பிள்ளைக்கு நான் துணி வாங்கி கொடுத்தது அவளுக்கு பிடிக்கலையா? கலர் பிடிக்கலங்கா. ஐயோ, அப்படியே சொன்னா இப்ப பாத்துவேன்க்கா. மாத்த சொல்றியா? ஏதோ சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. என்னைக்காவது 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கியாமா? உன் நலன் கருதி தான் அக்கா வாங்கி தந்தேன் தெரியுமா. புரியுதுக்கா. அவ வயசு பிள்ளைலாம் எல்லாரும் ரொம்ப கிராண்டா போட்டிருக்காங்கல்லக்கா. நான் அப்படி சொல்லல ஆனந்தி. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாற பழகிக்கிடணும், புரிஞ்சுச்சா? அதுக்குன்னு நேத்துல இருந்து அவ அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. மேல வேற ஒரு மாதிரி ஒரு என்னதுமா ஒரு ஸ்மெல் ஒண்ணு வருது. ஆமா, அது சென்ட் இருக்குது, அதை அடிச்சு விடலாம். சோப்பு இருக்கு, அதை எடுத்து அந்த போய் குளிப்பாட்டி விடலாம்ல. போ, மசன்னு நின்றுகிட்டு இருக்காத, வேலை 1008 வேலை கிடக்கு. போ. சரி அக்கா, வாங்க, நம்ம வர்றவங்களெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணுவோம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. பிரைஸ் அலர்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஸ்கிரீன்லாம் ஒழுங்கா. என்னம்மா? எனக்கு பெரியம்மா பிடிக்கவே இல்லைம்மா. இருக்குமா அப்படி சொல்றா? பக்கத்துல போல ஸ்மெல் அடிக்குதுங்கிறாங்கம்மா. நீ அப்புறம் டெஸ்டிக்கிட்டே இருக்காங்க. சரி விடு. அது நம்ம பெரியமாக்கா, அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன நீ எதுக்கு இப்போ இந்த ட்ரெஸ் போடுறேன்னா, குளிச்சுட்டு பெருமை எடுத்து அந்த ட்ரெஸ் போடுன்னு எல்லாம். எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லைம்மா. அப்படி சொல்லாதம்மாக்கா. நீ அப்புறம் இப்போ எல்லாரும் பணக்காரங்களா வராங்களா, அப்புறம் நம்மளும் ஒழுங்கா இல்லைன்னா அப்புறம் பெரியமைக்கு தான் யாராவது தப்பா நினைச்சிருவாங்க. சரியாமாக்கா?
சரி எங்க சேட்டை பண்ணாத. சரி வா, நம்ம உனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டா வா. ஜான்சி பால் கைப்புக்கு வந்திருந்தாவ தெரியுமா? அந்த கென்யால இருந்து நம்ம அக்கா ஜெனிஃபர். என்ன அழகு gift வாங்கிட்டு வந்தாவ தெரியுமா பால் கைப்புக்கு? அழகா இருந்து இந்த செயின் மஞ்சள் கலர்ல சூப்பரா இருந்து. நானே வச்சு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தேன் பாருங்க. ஆமா அழகா இருக்கு பத்திலா, அழகா இருக்கு. பிறகு இந்த செருப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஹேண்ட்மேடாம்ல, அங்கே கையினால இதெல்லாம் கோர்த்து தைப்பாவலாம். இந்த செருப்பை எனக்கு போடவே மனசு வராது. ஆமா ஆமா போட்டா பழசாயிருக்குல்ல. பிறகு நான் தான் சொல்றேன், பால் கைப்பு வச்சு சகஜோதியா முடிஞ்சிச்சு பத்துக்க. மொய்ய மட்டும் அண்ணா 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 அண்ணான்ட்டு ஒரு 20 லட்சத்துக்கிட்ட பிரிஞ்சிட்டு. ஆனா நான் யார் யார் ஃபங்க்ஷனுக்குலாம் போனேனோ, யார் யாருக்கு என்னென்ன செய்முறை செஞ்சனோ அவ்வளவு பேர் எனக்கு செஞ்சுட்டாவ. கூட தான் செஞ்சா வரும், அதான் உங்களுக்கும் தெரியுமே. ஆனா ஒன்னுத்தையும் செய்யாதது யாரு தெரியுமா? இந்த ஆனந்தி மட்டும்தான். ஒண்ணுமே செய்யலையா? ஒண்ணுமே செய்யல. ஒரு 100 ரூபாயை கொண்டு போய் அவன் புருஷன் மொய் எழுதிட்டு பார்க்கட்டும், அத கூட செய்யல. நானும் சரி போட்டு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா 2 நாள் வேலை செஞ்சான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு மொய் எழுதியிருக்கா, அவ 2 நாள் வேலை செஞ்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இப்ப அவளுக்கு ஒரு நாளைக்கு நான் 500 ரூபா கொடுக்கணும், இவ 2 நாள் செஞ்சிருக்கா, அப்ப 1000 ரூபாய் மொய் எழுதுனா நான் நினைச்சுக்கிட வேண்டியதுதான். எனக்கெல்லாம் வயிற்றுச்சல் தாங்க முடியாத வயிற்றுச்சல். உண்மைக்கு சொல்லுதேன், அவளுக்கு கல்யாணத்துல நம்ம அப்படி நடத்தணும். என்னம்மா அம்மா அப்பா நடத்தலாம், நம்ம தான் நடத்தணும். அது எல்லாமே நன்றி இருக்கா? நன்றி இருக்கா? அவளுக்கு இருக்காது. அக்கா வீடு கட்டியிருக்கான்னு அவ பொறாமையில அலைவாளா இருக்குமா இருக்கும். இப்பமா அங்க இங்கன்னு அலைவா. அக்கா வா ஆனந்தி. அக்கா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊருக்கு கிளம்பிட்டியா? ஏன் கூட 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? இல்லக்கா கிளம்பிட்டேன், வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன்க்கா. இல்ல உங்க வீட்டுல இப்படி சாப்பிட முடியாதுல்ல, அதுக்கு தான் சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. பரவாயில்லக்கா இருக்குன்னு. உனக்கு அந்த என்னோட ஷெல்ஃப்ல ஒரு 4 சேலை எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. புது சேலை தான். இல்லக்கா வேண்டாம், இருக்கட்டும்க்கா. ஏன் 4 சேலை உடுத்துக்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சேலை கட்டி இருந்தா ஆரஞ்சு கலர்ல, அது என்ன அசிங்கமா கிழிஞ்சு இருந்துச்சு முந்தியில. எனக்கு அது அவமானம். என்னம்மா சாரதாவா தங்கச்சி இப்படி அலைதாளேன்னு எனக்கு சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு அவமானம் ஆனந்தி. அதனால நீ அந்த சேலையை வாங்கி எடுத்துட்டு போ, உடுமாத்தத்துக்கு நீ உடுத்துக்க என்ன. சரிக்கா சரி நான் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபாயும் அதுக்கு சேலைக்கு மேலதான் வச்சிருக்கேன். போற வழியில உன் பிள்ளைக்கு 2 ட்ரெஸ் எடுத்துக்க. சரிக்கா சரி பார்த்து போ. நீ ஒரு நாள் எனக்கு சேலை எடுத்து தர மாட்டேன் போல, அவளுக்கு மட்டும் 4 சேலை எடுத்து வச்சிருக்கியோ? சும்மா இரு, அவளுக்கு அவன் சேலையை கிடந்து வாங்கிக்கிட்டு இருப்பான். சேலைலாம் ஒண்ணு வாங்கல, வேலைக்காரி அம்மா வசந்தி இருக்கால அவளுக்கு எடுத்து வச்சிருந்தேன் அந்த சேலை. பிறகு அந்த வசந்தி அம்மா வந்து அந்த சேலையை பார்த்துட்டு இது உடுக்க ஆவாதுக்கா அப்படின்ட்டு வச்சுட்டு போயிட்டா. இவத்தான் எல்லாம் உடுப்பாள, அதான் எடுத்து வச்சிருக்கேன். செவ 2 நாள் வேலை செஞ்சுட்டு போயிருக்காள், அந்த சேலையை உடுக்காலோ இல்லைன்னா கிழிச்சு இட்லி அவிக்காலோ என்னத்தையும் செஞ்சுட்டு போற நமக்கு என்ன. வந்ததுக்கு 4 சேலையை கொடுத்தேன்னு வெளியேயாவது சொல்லிக்கிடலாம். இரு நான் உனக்கு ஒரு கிவி ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரேம்மா. அப்படியே அதில் கொஞ்சம் பதாமும் போடுதா? ஜான்சி அக்கா சொல்லு சாரதா. ரொம்ப போர் அடிக்கல. எனக்கு காலையில இருந்து ஒரே போர் அடிச்சு. நான் என்ன செய்யணும், இந்த நகை கடைக்கு போயிட்டு வந்தேன், இந்த கம்மலை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 52,000 ஆச்சு. எதுக்கு 52,000 வேஸ்ட் பண்ணா? அதுக்குள்ளதான் நான் இது ஷிம்லாக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்க இருந்திருக்கலாம்ல. அது என் ஹஸ்பண்ட் தருவாரு. சரி ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், அவையில இருக்க வச்சிருவான். நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் என்ன. என் பையன் 10th, அதனால அவனுக்கு ப்ரிலியம்ஸ் எக்ஸாம். அவன் சொல்லிட்டான் நான் இருந்துக்கிட்டதேமா படிச்சுக்கிட்டதேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்ட்டான். உன் பிள்ளை 12th தானே. சரி ஒரு டிக்கெட் போடணும். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருவோம். டிக்கெட் போட்டாச்சு. டிக்கெட் போட்டாச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருந்து ஃபிளைட் வந்து நமக்கு ரொம்ப தூரம் பத்துக்க, ஒரு 3 to 4 மணி நேரம் கிட்ட ஆகும். அதனால ஆனந்தி வீட்டுக்கும் ஃபிளைட்டுக்கும் 1.5 மணி நேரம் தான் டிஃபரன்ஸ். இல்ல 1/2 மணி நேரம் தான். அப்படியா? 1/2 மணி நேரம் தானோ? அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம எல்லாம் பேக் பண்ணிட்டு ஆனந்தி வீட்டுல ஒரு நாள் நைட்டே போயிருவோம். நைட்டு பகல் ஸ்டே பண்ணிட்டு ஈவினிங் நம்ம கிளம்பிடுவோம். சரியா? ஓகே ஓகே. எப்போ போனோம் அப்போ? நான் இப்போ ஆனந்தி கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஹலோ அக்கா. ஆனந்திமா என்ன பண்ணுதா? சும்மா வீட்டில் தான்க்கா, வேலைக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? சேலை பிடிச்சிருந்தா ஆனந்தி? பிடிச்சிருந்துக்கா, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ இருந்தா கலகல கலகலன்னு வீடு இருந்துச்சு.
நீ போன உடனே மனசெல்லாம் அப்படியே ஒன்னியும் ஞாபகமாவே இருக்கு பத்துக்க. அப்படியா? ஆமா, உன்னைய ரொம்ப அக்காவும் ரொம்ப உன்னைய தேடுதா. பத்தியாக்கா, எனக்கும் உங்க ஞாபகம் தான்க்கா இருக்கு. ஆமா, நீ கூட 2 நாள் இருந்துட்டு போலாம்லாமாக்கா. எனக்கு இங்க வேலை இருக்குல்லக்கா. ஆமா, அது என்னமோ கரெக்டு தான். சரி விடு, நான் என் அக்கா என்ன சொல்லுறேன்னா, நாங்க 2 பேரும் ஒரு வெளியூருக்கு போறோம் பத்துக்க, ஒரு சின்ன வேலையா. சரிக்கா. ஆமா, உன் வீட்டுக்கு பக்கத்துல தானே அந்த ஃபிளைட், அந்த ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு. ஆமா ஆமா ஆமாக்கா. ஆமா, அதான் நான் நினைச்சேன் இங்க இருந்து ஒரு நாள் முன்னுட்டியே உன் வீட்டுல வந்து தங்கிட்டு நைட்டு தங்கிட்டு காலையில போயிடலான்னு நினைச்சேன். நீ என்னமா சொல்லுதா, வரட்டுமாமா அக்கா? அக்கா என்னக்கா, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு வரட்டுமான்னு கேட்க? நீ வாக்கா. என்னைக்கு போற? நான் வாரேன், இன்னைக்கு கிளம்பிடுவேன். கிளம்பி எப்படியும் உன் வீட்டுக்கு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும்ல. நைட்டுக்குள்ள உன் வீட்டுக்கு வந்துருவேன். என்னம்மா? சரிக்கா. எப்படி ஃப்ளைட்டுக்கு போறதுக்கு 2 நாள் ஆகும்ல? இல்ல நைட்டு வருவேன், அப்புறம் மறுநாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பிடுவேன். சரிக்கா. சரி சரி சரி, நானும் அக்காவும் மட்டும் தான் வரோம். பிள்ளைங்க யாருமே வரல. பிள்ளைகள் எல்லாருக்கும் பரிச்சை பத்தியா, அதனாலதான். அப்படியா? பிள்ளைகள் ஒத்தையில இருந்துடுவாங்களா? இருந்துக்கிடுவா வச்ச. இல்லன்னா ஒரு நடுவுல இருக்கிற ஒரு நாள் மட்டும் நீ வீட்டுக்கு வந்து லேசா சோறு பொங்கி கொடுத்துட்டு லேசா துணிமணி எல்லாம் துவச்சு போட்டுருமாக்கா. என்ன? சரிக்கா, நான் பாத்துடுவேன். லக்கேஜ் எதுவும் நிறைய கொண்டு வரீங்களா? இஸ்திரி அடிக்காம சட்டப்பட மாட்டாவா, அதனால நல்லா இஸ்திரி அடிச்சு கொடுங்க. சரிக்கா. சரி சரி சரி, நான் வாரேன், வீட்டுக்கு வாரேன். சரிக்கா, வாங்க. ஏதோ பெரிய பேலஸ்ல இருக்க போற மாதிரி இவகிட்ட நான் என்னாலும் ஒழுவ வேண்டியது இருக்கு. போய் பேக் பண்ணு போ. சரி வா, 2 நாள் வேலை செய்யாம சாப்பிட்டுக்கலாம் அவன் வீட்டுல. பாப்பா, நான் இது வாங்காதன்னு சொன்னேன்ல, அப்புறம் இது எதுக்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்கா நீ? நான் அப்பாட்ட கேட்டுதாம்மா வாங்கினேன். ஆமா, அப்பாட்ட கேட்டாங்க. நீ முதல்ல ஏன்ட்ட கேட்டுருந்தா அப்புறம் வாங்க விட்டு இருக்க மாட்டேங்களா? சரி போ. எண்ணி மக்கா, பெரியமெல்லாம் வாராமா கடலாம். நீ இந்த தலையை வேற இதே இருக்கட்டும். சரி போ. பெரியமா வருவாங்க. பெரியமாட்ட எதுவும் சேட்டை கிட்ட பண்ணாதுன்னம்மா. ஆனந்தி. அக்கா, வாங்கக்கா. வாங்க வாங்க அக்காங்க. வாங்க வாங்க உட்காருங்கக்கா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. உட்காருங்க. என்னத்த அட்ஜஸ்ட் பண்ண, கீழே விழுந்துட மாட்டேன்னா எனக்கு பயமா இருக்கு. உட்காருங்கக்கா. வேற சேர் எல்லாம் இல்லையா வீட்டுல? ஆமா இல்லக்கா. பாய் விரிக்கிட்டா கீழே உட்காந்துங்களா? கீழையாவது உட்காரலாம், பாயையாவது எடுத்துட்டு வாங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. சாப்பிடும் போது வேணும்னா உட்காந்துக்கிடுவேன். இருந்தக்கா, ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. மாசா தான் வாங்கினேன். ஆமா ஆமா, மாசா நான் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்க்குள்ளதான் நான் சாப்பிட்டேன் பத்தியா. ரேஷ்மிமா, பெரியமா வந்துருக்காங்க பாரு. எப்படி இருக்கீங்கன்னு கேள்வி வந்து. எப்படி இருக்கீங்க பெரியம்மா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். படிச்சியா? சரி சரி சரி, படிக்கீங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கீங்களா? பிறகு படிக்கேம்மா. நீ போ, வேலை செய்ய. நான் அக்கா கூட பேசிட்டு இருக்கேன். மதியானம் என்ன சாப்பாடு செய்யணும்? மட்டனை வாங்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணிரு. நல்ல காரசாரமா ஒரு மிளகு ரசத்தை வச்சிரு. அதுக்கப்புறம் ஒரு சேமியா வாங்கி நல்ல ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்கை வாங்கி நல்ல வறுத்து அப்படியே பாலை ஊத்தி கம 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 கமன்னு சூப்பரா கெட்டியா ஒரு பாயாசத்தை வச்சு மேல நெய்யெல்லாம் கொஞ்சம் ஊத்தி. ஆமா, இந்த பாயசம் செய்ய தெரியும். ஆமா, எப்படியும் இந்த மட்டன் வேற உனக்கு வாங்க முடியாது. சரி, என்ன செய்ய, ஒண்ணு பண்ணு. சிம்பிளா ஒரு 1 கிலோ சிக்கனை வாங்கி பிரியாணி பண்ணிரு. அப்புறம் சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிரு, ராய்த்தா பண்ணிரு, ஒரு பிரெட் அல்வா பண்ணிரு. வேற என்ன ப்ரான்ஸ் கிடைக்குமா? அந்த இறால் தெரியாதா? இவ்வளவு நீளமா இருக்குமே ஒரு மீன், சட்டிக்குள்ள போட்டோன்னு சுருண்டுருமே, தெரியாதா? சரி பேரே சரி, வஞ்சர மீன்ல மீன் பொழிச்சு. வஞ்சர மீன் தெரியலக்கா. நான் என் வீட்டுக்கார வந்தோன்னு கேட்டு சொல்றேன்க்கா. சரி வேண்டாம், நீ எதுவுமே கேட்க வேண்டாமா தாய். நீ வந்து மூஞ்சி ரியாக்ஷன் வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சிக்கனை வாங்கிட்டு வந்து பிரியாணியாவது பண்ணி தருவியா? இல்ல அப்படின்னா பண்ணி தரேன். இல்லன்னா பழைய கஞ்சியும் சுண்டைக்காயும் தாத்துனுட்டு போறோம். வேற என்ன செய்ய, தலையெழுத்து. இல்ல பண்ணி தரேன்க்கா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லுங்கக்கா. நான் சரி சரி, இப்ப நாங்க உட்காந்துக்கிட்டோம். எங்க ரெஸ்ட் எடுக்க, மண்ணும் சௌதியமா கிடக்கு, அசிங்கமா. அங்க ஒரு கட்டில் கிடக்கு, அதுல போய் படுக்க பயமா இருக்கு, உடஞ்சு விழுந்துருமோ. பிறகு நான் வேதனையில இருக்கேன். நீங்களே பயந்தா எப்படி பிறகு நான் படுத்தோம்னா? கட்டில் 10 துண்டா போயிடும். கடவுளே, உட்காரே பயமா இருக்கு. ஒரு ஆள் வருத,
100 கிலோல ஒரு ஆடு வருதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சேர் வாங்கி வைக்க முடிய மாட்டேங்குவா. இதுவே ஆடுது அது போய் கிடக்கிடக்கிடன்ட்டு என்னத்த செய்ய, வேற போக்கத்து போயெல்லாம் வந்து இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் 4 மணி வரல இவ வீட்டுல இருந்து குப்பை கொட்டணும் போல கன்றாவித்தான் போங்க. சரி நான் போய் லேசா சுடுதண்ணி விஸ்தாரத்தோட குளிக்கிறதுக்கு. என்ன இப்ப புதுசா என்ன செய்யலாம் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு. அக்கா சமையல் ரெடி ஆயிட்டா? அக்கா சிக்கன் கிடைக்கலக்கா, டைம் ஆயிட்டுலாம். இப்ப தெருவுல தான் சால மீன் கொண்டு வந்திருக்காங்க, அதை வாங்கி. இல்ல நான் நினைச்சேன் ஏதோ நீ சிக்கன் குழம்பையும் ஃப்ரையையும் பிரியாணியும் வச்சிருவியோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வைக்கல. ஏன் சொல்லட்டுமா, உன் கிச்சன் மேல பள்ளியா நடமாடுது. அதான் டப்புன்னு உள்ளக்குள்ள விழுந்துட்டுனா அதனாலதான். சால மீன் எல்லாம் நாங்க சாப்பிடவே மாட்டோம்ப்பா. அக்கட கேளு, எங்க வீட்டு நாய் கூட சாப்பிடாது. அதான் நான் பார்த்தேன். சொல்லுமா. இப்போ எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அதனாலதான் பக்கத்துல ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம், அங்கேயே போய் இருக்கலாம்னு பார்த்தோம். இவா ஃபேன்லாம் ஒண்ணும் வேண்டாம், நல்லா இருக்கான்னு நினைச்சு உடனே இவன் கிட்ட நான் இவன் கூட கெட்டி வச்சிருந்தேன். பிசினஸ் பண்ணுதேன் அதை பண்ணுதேன்னு சொல்லிட்டு போட்டிருக்க நகையெல்லாம் பாழாக்கிட்டு இப்ப இந்த நிலைமை உனக்கு தேவையா? நீ உன் தலையெழுத்துன்னு சொல்லி இருக்க. விலங்குகள் சரணாலயம் போல இருக்கும் உன் வீடு, அது கூட நல்லா இருக்கும் சரியா? ஆனா நீ உன் தலையெழுத்துன்னு இருப்பா. எங்களுக்கு இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சொல்லாதீங்கக்கா அவங்கள. அப்படி சொல்லாதீங்கன்னா உன் தலையெழுத்துமா நீ இருக்க, எங்களாலலாம் இருக்க முடியாது. நாளை பின்ன உன் பிள்ளைக்கு சடங்கு கிடக்குன்னு சொல்லி தயவு செய்து எங்களை கூப்பிட்றாத. வேற ஏதாவது சத்திரம் கித்திரம் வச்சுட்டு எங்களை கூப்பிடு. இப்படிலாம் எங்களால இருக்க முடியாது. ஒரு இல்ல பரவாயில்ல நான் போறேம்மா, போயிட்டு ஒரு கட்டில் இருக்கா, சாப்பிட நல்லா சாப்பாடு இருக்கா, வீடாமா இதெல்லாம். அம்மா நீங்க அவங்க பேசுறதா எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஆமா நீ தானே ஆரம்பத்துல சொன்னேன், உங்க அக்காலாம் வரும்போது சொன்னேன் டேரக்டா ஹோட்டல்ல தங்க வைப்போம்னு சொல்லி. நீ கேட்டியா? இப்ப நான் தான் அவமானப்பட்டு நிக்கேன். நீங்க அவங்க ஃபோன் பண்ணி மெனக்கிட்டு வரட்டான்னு கேட்காங்க, அப்புறம் வராதீங்கன்னா நான் சொல்ல முடியும். நம்ம வீட்டுல உனக்கு தெரியுங்களா இப்படிலாம் இருக்கு, இவங்கலாம் வந்து இருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் அக்கா நல்லா தான் இருந்தாங்க, நான் கஷ்டப்படுறேன். அதான் அக்கா தாங்கிக்க முடியல. நீ உங்க அக்கா கிடையாது. ஆனந்தி அக்கா அக்கா தான். என்னக்கா? ஆனந்தி என்னோட ஐபேட் விட்டுட்டு போயிட்டேன், அதனாலதான் வந்தேன். ஆமா குழந்தை உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பாயா? இல்ல இதெல்லாம் ஒரு பாயா? நான் சொல்றேன் இந்த பாயை வீட்டுக்குள்ள விரிச்சு உட்கார முடியுமா சொல்லுங்க? ஏன் வீட்டுல ஒரு சேர் கூட உங்களால வாங்கி போட முடியாதா? என் தங்கச்சி எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்? விட ஆனந்தி, நீங்க ஒன்றும் டென்ஷன் எடுக்காதீங்க. அவங்கள கூட்டு வந்து நான் அவமானப்படுத்துன்னு நினைச்சிருந்தா எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடக்குது. வேற என்ன சிஸ்டர் வாங்க வாங்க பிரைஸ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். சரி இந்த சைடு வந்தேன், சர்ச்சுக்கு இந்த வாரம் வரலையே சிஸ்டர். நானும் எங்க அக்காவும் ஷிம்லா வர போயிட்டு வந்தோம். ஓ சரி சரி ரொம்ப வீட்ல இருந்தே போர் அடிக்கு பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இடம்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கும். நல்லா ஆமா ஆமா நல்ல குளு குளுன்னு. ஒரு நிமிஷம் தங்கச்சி ஃபோன் பண்ண மாதிரி இருக்கு. ஹலோ அக்கா என்ன ஆயிட்டு சொல்லு. அக்கா இது வந்து பாப்பாவுக்கு 2 நாளா ரொம்ப காய்ச்சல்க்கா. சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். அப்படியா? சரி சரி லேசா காய்ச்சல் தான் இருக்கும். நீ ஏன் அழுறா? இல்லைக்கா டைஃபாய்டு மாதிரி இருக்குக்கா. அப்படியா? டைஃபாய்டா? அது ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பாங்க, சரியா போயிடும். நீ ஏன் போட்டு அழுறா? அக்கா ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒரு 10,000 ரூபா அட்மிட் பண்ணுறதுக்கே கேட்காங்க அக்கா. 10,000 ரூபாயா? ப்ளீஸ்க்கா வாண்ட இருந்துன்னா எனக்கு கொஞ்சம் தாக்கா. பாப்பா நான் உனக்கு தருவேன் பாப்பா 10,000 ரூபாய். ஆனா மச்சான் ஒத்துக்கிடுவாப்ல சொல்லு. அது என்ன நினைப்பாவ? என்ன ஆளும் அவ அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் மாறதுக்கு தான் இவ செலவு பண்ணதானே நினைப்பாவ. அக்கா ப்ளீஸ்க்கா நீ கொஞ்சம் பேசி எனக்கு கொஞ்சம் வாங்கித்தாக்கா. சரி சரி நான் பேசி பார்க்கேன். ஆனா 90% முடியாதுதாம்மா. நீ வேற ஒரு இடத்துல வேணும்னா ட்ரை பண்ணிக்க. என்ன அக்கா ஜான்சிக்கா இருந்தாங்கன்னா அக்காட்டையாவது கொடுக்கா. அக்கா இல்ல, அக்கா வெளியே போயிருக்கா. அக்காட்ட நீ போன் அடிச்சு பேசிக்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பொட்டை பிள்ளை நீ பெற்றிருக்க, உன் புருஷனுக்கு அறிவு வேண்டாமா? ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து வைக்கணும், ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வைக்கணும்னு அறிவு வேண்டாமா? என்ன மனுஷனை நீ கட்டிட்டு வந்திருக்காச்சி? அக்கா ப்ளீஸ்க்கா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா. இப்போ அவளுக்கு இப்போ ட்ரிப்ஸ் ஏற்றலைன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க அக்கா. சரி சரி நான் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் அடிக்க. மச்சான்ட்ட கேட்டு சரின்னு சொன்னா ஃபோன் அடிப்பேம்மா. நான் ஃபோன் அடிக்கலன்னா நீ புரிஞ்சுக்கேன்னு. அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் நீ கொஞ்சம் பாருக்கா. சரி பார்க்கேன். யாரு சிஸ்டர்? என்ன ஆயிட்டு? அது வந்து என் தங்கச்சி சிஸ்டர். அவ தங்கச்சி புருஷன் நல்ல நிலைமையில தான் இருந்தான். நம்பி கெட்டி கொடுத்தோம். அறிவு இல்லக்கா, என்ன பண்றது? ஞானமே இல்லாத ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டுட்டா.
கடைசியில் மிடில் கிளாஸில் இருக்கா. மிடில் கிளாஸில் இல்லை, லோவர் மிடில் கிளாஸ்க்கு ஆகி போயிட்டான். இப்போ அவள் பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். அதனால் 10,000 ரூபாய் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நானே இப்போ தான் ஷிம்லாவுக்கு போய் ரொம்ப செலவாகி வந்திருக்கு. இப்போ அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா இப்போ நான் எழும்பி ஏடிஎம் கார்டை எடுத்து அப்புறம் பேங்க்குக்கு போய் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். என்ன கஷ்டம். பிள்ளை பெக்கிறதுக்கு தெரியுதுல்ல. அப்போ இவளுக்கு அறிவு வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கக்கா. நான் தப்பாக சொன்னேன்னா நீங்கள் சொல்லணும் ரூபதி அக்கா. ஒன்றும் இல்லை, சரி தங்கச்சி தானே. அப்போ அக்கா தங்கச்சிக்குள்ள தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணணும். மற்ற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆமா, அவ என்னத்தை போட்டு நான் சொல்ல, சோத்த போடுவாங்களோ என்னமோ தெரியாது, டைபாய்டு வர அளவுக்கு வளர்த்துருக்காவ. நம்ம அக்கா தங்கச்சின்னு பார்த்து பைசா எல்லாம் கொடுத்தா உருப்படக்கூடாதுக்கா. சரி, நம்ம ஜெபிப்போம். சரி, அவங்க இப்ப எங்க இருக்காங்க? எங்க இருக்காளோ யாருக்கு தெரியும். எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குல்ல பரவாயில்ல. சரி சரி, நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பா ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை செய்வாங்க, நல்ல சுகத்தை தருவாங்க. நீங்க நல்லா ஜோம் பண்ணிக்கிறீங்க. எனக்கெல்லாம் ஜெபிக்கே மனம் வராதுக்கா. இப்படிப்பட்ட ஆள்களுக்கு எனக்கு ஜெபிக்கே மனம் வராது. என்ன செய்ய சொல்லுதீங்க? கூட பிறந்தவளா ஆகி போனா அதான். சரி சிஸ்டர், பாப்போம். நேரம் ஆயிட்டு. இப்ப அந்த வீட்டுக்கு வாரேன்னு சொல்லி பக்கத்துல ஒரு இடத்துக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு ப்ரேயர் பண்ண, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. சரி. அலைதாள் பரதேசி பிள்ளை பெக்கிறதுக்கு தான் தெரியுது, வளர்க்கறதுக்கு தெரியலன்னா சாக வேண்டியதானே. இவ்வளவு மூஞ்சும் ஆள் வலிக்கும். சாரதா வா, எலும்பு ஷாப்பிங் போவோம். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து. அம்மா என்னெல்லாம் எழும்ப முடியாதம்மா. என்ன ஆயிட்டு? எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப உடம்பு சரியில்லை ஜான்சி அக்கா. எப்பா என்ன ஆகுதுன்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு படபடன்னு வந்துகிட்டு, தலை சுத்திக்கிட்டு மூக்கடைச்சுக்கிட்டு தலை வலிச்சுக்கிட்டு பல்லு வலிச்சுக்கிட்டு உடம்பே வலிப்போம். என்னன்னே தெரியல. ஃபேட் உடம்புல கூட்டிட்டோம் என்னமோ தெரியல. அதையும் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன், எரர்னு வந்துச்சு. என்னது எரர்னு வந்துச்சு? ஃபேட் எவ்வளவு இருக்குன்னா அதுவும் எரர்னு வந்துச்சு. அவர் என்ன சொல்லுதாரு? அவர் என்ன சொல்லுதாரு? ஒரு உடம்புல உங்களுக்கு இன்டர்னல் பார்ட்ஸை தவிர மீதி அவ்வளவும் ஃபேட்டுன்னு சொல்லிவிட்டாரு. கடவுளே, சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? இப்போ மூச்சுன்னு வருது ஜான்சி அக்கா. என்னன்னே தெரியல, உடம்புக்கே எனக்கு நல்லா இல்லை. கை காலெல்லாம் வலிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் வலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. சரி, அப்போ ஆஸ்பத்திரி போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாங்களா? ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அவரு சொன்னாரு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க நல்லா தான் இருக்கிய, போங்க, வேணும்னா ஒரு 10 கிலோயே குறைங்க, இல்லைன்னா அதுவும் வேண்டாம், ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன்னு அனுப்பி விட்டாரு. என்ன செய்யணும் எனக்கே தெரியல. ஒரு மாதிரி படபடன்னு வந்துக்கிட்டு நம்ம பின்னால யாரோ ஒரு ஆள் ஃபாலோ பண்ற மாதிரியும் வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுற மாதிரியும் ஒரு மாதிரி இருக்கு ஜான்சி அக்கா. எனக்கு மனப்பிரம்ம ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ எனக்கே ஒண்ணுமே புரியலம்மா. சரி, நான் வேற ஷாப்பிங் போலாம்ல வந்தேன். இந்த ஷாப்பிங் போற கண்டிஷன்லாம் நான் இல்லை. எங்க இடம் கிடைக்கும், எங்கன்னா நான் சுருளலான்னு நான் இருக்கேன். சரி, அப்ப நீங்க கொஞ்சம் படுத்து தூங்கு, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். சரி, சாயங்காலம் வந்து பார்க்குவாங்க. சரியா? வரேன். சுக்கு காப்பி தந்துட்டு போயேன். போட்டு சுக்கு காப்பி இதெல்லாம் வரும்போது போட்டு நான் சாரேன். இப்போ படுத்து ரெஸ்ட் எடு. சப்பா, என்ன ஆயிட்டு எனக்கு ஒண்ணுமே முடியல. ஒரு மாதிரி படப்படன்னு வருது. போன் அடிக்க. அம்மா, ஹலோ. ஹலோ ஜான்சி அக்கா. சொல்லு சாரதா. எனக்கு ஒண்ணும் முடியல ஜான்சி அக்கா. நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. நான் சொன்னேன்ல படுன்னு. ஐயோ, படுத்தனா படுத்த உடனே மூச்சு முட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி படபடன்னு வருது. ஒரு மாதிரியா வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. ப்ரெஷர் மாத்திரை ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானே? ப்ரெஷர் மாத்திரை என்ன மாத்திரை போடணும்னே தெரியல. என்னையால நடந்து போய்க்கிட முடியாது. ஆஸ்பத்திரிக்கு லேசா வாக்கா வந்து என்னை கூட்டிட்டு போயா. நான் இப்போ ஷாப்பிங்ல நிக்கேன். லேசா வந்து கூட்டிட்டு போ ஜான்சி, இல்லைன்னா நான் செத்து போயிருவேன். என் உசுறு போயிரும் போல எனக்கு தோணுது. நம்ம உசுரை கடந்து எடுக்கால்வேன். நான் இப்போ ஷாப்பிங்ல நிக்கேன். இனிமே நான் டின்னர் எல்லாம் முடிச்சிட்டு தான் வருவேன். என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் வந்திருக்கேன். நீ இப்போ என்னைய கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும்? எனக்கு இப்படி இருக்குன்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? நீ ஷாப்பிங் முக்கியம் சொல்லிட்டு இருக்க. நான் எனக்கு இப்படி இருக்குது, நீ பதறி அடிச்சு வருவேன்னு பார்த்தா நீ ஷாப்பிங் முக்கியம் சொல்ற. டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லாமே நார்மல் தானே சொன்னாரு. இதுல பதறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ, எனக்கு எப்படி ஒரு மாதிரி மூச்சுன்னு வருது. எனக்கு மூச்சு
கஷ்டமா இருக்கு. நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரி கிடையாது. எனக்கெல்லாம் வீட்டில் வேலை செய்ய 4-5 பேர் இருக்காவ. இதில் நான் உனக்கு வந்து சமையல் பண்ணி தரணுமா? நீ உன் மகனை கூப்பிட்டு எதையாவது பண்ண சொல்லு. சரிம்மா, மன்னிச்சுக்கணுமா, தெரியாம உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என் பிள்ளை ஃபோன் எடுக்க மாட்டேங்க. என் பிள்ளை காலேஜில் இருக்கும், என்ன பண்ணுறதோ தெரியலையே. ஐயா, ஞானக்கு அந்த ஃபோனை அடியா. ஃபோன் எடுக்க மாட்டேங்கானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏசப்பா. ஹலோ, ஜான்சிக்கா சொல்லு ஆனந்தி. எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேங்க்கா. நீங்கள் அன்னைக்கு ஊருக்கு போனீங்க, அப்புறம் எனக்கு ஃபோனே அடிக்கலக்கா. அவன் நான் பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் அடிக்க எனக்கு டைமே கிடையாது. அதனால தான் நான் உனக்கு ஃபோனே அடிக்கல. சரிக்கா, சாரதாக்காவுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், அவங்க எடுக்கவே இல்லை. ஆமாம், இப்போ தான் எனக்கு ஃபோன் அடிச்சா, அழுதுகிட்டே அவள் ஃபோன் அடிச்சா. அழுதுகிட்டே? என்ன ஆயிட்டு? தெரியலையா, ஐயோ, மயக்கம் வருதான், மூச்சு விட முடியலையா, வேத்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சா. எனக்கு அதை செய்யவா இதை செய்வா, எனக்கே டைம் கிடையாது. இந்த டைம் இல்லாத நேரத்தில் நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட இப்போ தான் நான் வெளியே வந்து ஷாப்பிங் வந்துருக்கேன். இந்த டைமில் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி அதை செய் இதை செய்யலாம். நான் என்ன இப்போ வீட்டு வேலைக்காரியா? நான் சொன்னேன் எனக்கு டைம் கிடையாது, நீ வேற யாரையாவது பார்த்துக்காரு. அக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா, அவங்க நம்ம அக்காக்கா. எனக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வேலை செய்ய முடியாது. அக்கா அப்படி சொல்லாதீங்க. சரி நீங்கள் வைங்க, நான் இப்போ நேராக அக்காவே பார்க்க வேணும்னா நீ போய் செய். நீ ஒரு வீட்லையா எந்தெந்த வீட்டில் வேலை இருக்குன்னு பாரு. பார்த்துட்டு ஒரு வீடாக போய் நீ வேலை செஞ்சு கொடு. சரியா? நீ அதுக்கு தான் ஆவா. அப்படி பேசாதீங்கக்கா, நம்ம அக்காவுக்கு தானே உடம்பு சரியில்லை. நம்ம அக்கானாலும் கூட தான் பிறந்தா. அதுக்கு இப்போ நான் கும்மி அடிக்க முடியாது அவள் கூட சேர்ந்துக்கிட்டு. நீ போனோம்னா போய் நீ ஆளை விடு. என்னங்க நின்றுங்க. ஏம்மா ஏஞ்சல், ஒரு கிளாஸ் காஃபி போட்டு கொண்டுட்டு வாமா. காப்பிலாம் உங்களுக்கு போட தர முடியாது. நீங்க தர வேலைக்கு இப்போ வீடு துடைக்கும் பாத்திரம் தான் முடியும். சரியா? என்னம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க விட்டா? நீங்க சம்பளம் கம்மியா தான் தரீங்க, அப்படிதான் செய்வாங்க. நீ செய்யற வேலைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் தரட்டா உனக்கு? நாங்க யாரும் இல்லைன்னு சொன்னா, நான் ஊருக்கு போக போறேன், உங்க வேலை எல்லாம் செய்ய முடியாது. 3 மாசம் கழிச்சுதான் வருவேன். அப்படியா? சரி சரி. ஆனா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வாழ்வு வந்திருக்கு பத்தியா, ஒரு காபி போட்டு தரதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உடனே தர முடியாமா? சரி போமா போ. வராண்டா வேலைக்கு நீங்க வராண்டாமா? வர முடியாதுமா. 3 மாசம் அண்ணன் கல்யாணத்துக்கு போறோம்ல, கல்யாணத்தை முடிச்சுட்டு சீதனத்தை முடிச்சுட்டு வருவா போல. இதான் பெரிய இதான் படபடன்னு வருது. என்னாச்சுக்கா உனக்கு? ஆனந்தி ஆனந்தி, அக்காக்கு மூச்சு விட முடியலம்மா. அழாதக்கா அழாத. மூச்சு விட முடியலம்மா. இரு, நான் கொஞ்சம் வெண்ணி வச்சுட்டு வரேன். இரு, அழாத இரு வாங்க. நான் ஜான்சி எவ்வளவு நேரம் நான் போன் அடிச்சேன், போன் எடுக்கலையே. நான் இந்த பிள்ளைய கூப்பிடவே இல்லையே. இன்னைக்கு இந்த பிள்ளை வந்திருக்கு. அழாதக்கா அழாதண்ணா. எந்தி கொஞ்சம் வெண்ணி குடி. என்ன ஆச்சுக்கா? நீங்க ஒரு ஃபோன் அடிக்கலாம்ல எனக்கு. இந்த ஜான்சிக்காக அடிக்கவே தான் எனக்கு தெரியும். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. படபடன்னு வருது, தலை சுத்துது, இருக்க முடியல, எழும்ப முடியல, நடக்க முடியல, பல்லு வலிக்கு, தலை வலிக்கு. ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணாலும் என்ன சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நார்மலுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், பிபி செக் பண்ணிட்டேன். எல்லாமே நார்மல் தான் வருது. போ, நான் என்னத்த சொல்ல. நான் கொஞ்சம் வெண்ணி குடி. வீடே எப்படி கிடக்கு? வேலைக்காரி வரலையா? உடம்பு சரியில்லாம ஸ்டார்டிங்ல அப்ப ஆச்சுமா. அப்போ அந்த பிள்ளைதான் ஏஞ்சல் பிள்ளை தான் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ அவ சொல்லிட்டா, உங்களுக்கு காப்பி எல்லாம் போட்டு தர முடியாது, நீங்க சம்பளத்தையே கம்மியா தாரியா, ஆச்சா போச்சா தாட்டி போட்டு தஞ்சாவூருன்ட்டு போயிட்டா. அவ அன்னைக்காரனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போயிட்டா. மே மாசம் கல்யாணத்துக்கு இப்பவுமே அவ காலை திரட்டிட்டு ஓடிட்டா. பிப்ரவரி மாசம் கூட பிறக்கல. அதுக்குள்ள நான் 3 மாசம் கழிச்சு தான் வரேன்டா. சரி கச்சனி டென்ஷன் தண்ணி. அக்கா அக்கா, எந்திக்கு கஞ்சி வச்சிருக்க மாதிரி கொஞ்சம் கஞ்சி குடினா. தாமா நான் சாப்பிடுவேன். நான் அள்ளி தரேன். துவையல் வச்சேன், வாய் கசப்பா இருக்குங்கனால. என்ன ஆகுதுன்னே தெரியலம்மா. ஒரே தலை சுத்தா இருக்கு. ஒன்றும் சரிக்கா, சரியா நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்க்கா, சரியா. எனக்கு பரவாயில்லம்மா, நான் நீ சோறு போட்டுட்டு அப்போ நான் சாப்பிடுறேன்க்கா. இன்னும் ஃபோன் அடிக்காங்க. ஹலோ ஆனந்தி. என்னங்க? என்ன உங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வேகமாக போனால் உங்கள் அக்காவுக்கு எப்படி இருக்கு இப்போ? இப்போ பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? நல்லா பரவாயில்லன்னா அக்காவுக்கு
அக்காவுக்கு ரொம்ப முடியலங்க, அவளுக்கு என்னச்சுன்னே தெரியல. அவளுக்கு ஆஸ்பத்திரிலாம் கூட்டு போனீங்களா எப்படி? ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எல்லா ரிப்போர்ட்டுமே நார்மல்னு சொல்றாங்களாம். அவளுக்கு வீடுலாம் எப்படி கிடக்கு தெரியுமா, எல்லாமே அந்த கிடக்கு, சாப்பிடாம கொள்ளாம கிடக்குறா. இப்பதான் வந்து கஞ்சி வச்சு கொடுத்தேன். அப்படியா? சரி 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 சரி. நீ எப்போ வருவா என்ன கேட்கலான்னு பார்த்தேன். பாப்பா உடனே எப்போ பார்த்தாலும் தேடிட்டே இருக்கா, அம்மா எப்போ வருவான்னு கேட்டே இருந்தா. அதான் இது வந்து எனக்கு எங்கள் அக்காவுக்குமே முடியலல்ல, ஒரு வாரம் இருந்து பார்த்துட்டு வந்துட்டு அவங்க கொஞ்சம் பாப்பா பார்த்துக்கோங்கல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அக்காவுக்கு வந்து நல்லா பாரு, ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போங்க என்ன. நல்லா பத்திரமா பார்த்துக்க. நான் பாப்பா நான் சமாளிச்சுக்கிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன் என்ன. நாளைக்கு வேணா ஒரு ரெண்டு நீங்கள் வரும்போது எனக்கு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. சரி சரி. நாளைக்கு நான் வரேன், மைனி பார்த்துட்டு போகிறேன் என்ன. நீ நல்லா மைனி பார்த்துக்க, நான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிவிடுதேன் என்ன. கண்டிப்பாக. சரி, கேட்டதை சொல்லு. சொல்கிறேங்க, சொல்லு. வைக்கேன். புருஷனே ஏச மாட்டாருலாமா? அவங்க ஒன்றுமே சொல்லலக்கா. அவங்க இப்போ கூட உன்னை இருந்து பார்த்துட்டு தான் வர சொன்னாங்க. இருந்து பார்த்துக்க நான் ப்ரேயர் பண்ணிவிடுறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. நீ சாப்பிடு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆனந்தி. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா, நீ சும்மா எதை யோசிக்காத, நீ சாப்பிடு. நான் இல்லை இல்லை அப்படி இல்லை. ரேஸ்மிகாக்கு உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு காய்ச்சல்னு சொன்னா. ஆனால் ஒரு 10,000 ரூபாய் நீ கேட்டு உதவி பண்ணா பத்தியா? 10,000 ரூபாய் கூட உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனம் இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆனால் பாரு, எனக்கு எப்படி ஒரு நிலைமை எனக்கு ஆகிப்போச்சுன்னு பத்தியா? இல்ல ஆனந்தி, நான் உன்னை கூப்பிடவே இல்லை. ஆனா அக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ துடிச்சு ஓடி வந்து எனக்கு எல்லா வேலையும் செய்தான். ஒரு வாரம் ஆச்சு என் வீட்டுல நான் வேலை செஞ்சு, என் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு, என் பிள்ளைகளையும் என் புருஷனையும் நீ பராமரிச்சு எனக்கு சுடுகட்சிலாம் வச்சு தந்துருக்க ஆனந்தி. சரி விடுக்கா, விடு. நீ அதான் சும்மாவே உனக்கு உடம்பு முடியல, நீ அழுதுட்டே இருக்காது. சாப்பிடு. நீ எதுவும் மனசுல வச்சுக்கிறாத. ஒண்ணுமே அப்படி ஏதாவது வச்சிருந்தா நான் எப்படி உனக்கு தேடி வருவேன்னு சொல்லி என் மனசுல எதுவுமே இல்லை. சரியாக்கா, நீ சாப்பிடு. சாப்பிட்டா கை கழுவிட்டு வரேன் என்ன. தண்ணி இருக்க எடுத்துக்குடி. ஆனந்தி. என்னங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்க அக்கா எப்படி இருக்காங்க இப்போ? இப்போ முதக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு இருக்கீங்களா? ஆஸ்பத்திரி தான் போனாலும்னா அங்கே அவங்க வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனாலுமே இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தாங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண இப்போ நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி 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 சரி. எனக்கு குரலே ஒரு இருக்கு. இல்லைம்மா, பாப்பா ஸ்கூல்லேருந்து ரேஷ்மி ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாம் வர போதில்ல, அதான் ஃபீஸ் கொட்ட சொல்கிறாங்க. 60,000 ரெடி பண்ணணும். நானும் 2-3 இடத்துல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், பைசாவே கிடைக்க மாட்டேங்குது. அதான் என்ன பண்ணணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ ஆமாங்க, நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்கள்ட்ட சொல்லவும் பண்ணிட்டேன். என்ன செய்யுங்க, நீங்கள் யார்கிட்ட கேட்டு பாருங்களா. நானும் தெரிஞ்ச இடத்துல எல்லா இடத்துலையும் கேட்டுதாம்மா இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுன்னே தெரில. இப்படி சொன்னால் எப்படிங்க? வேற பக்கத்தில் யார்ட்டா கேட்டு பாருங்க, கூட வேலை செய்கிறாங்களோ அவங்ககிட்ட யார்ட்டா கேட்டு பாருங்க. சரிம்மா, அப்போ வட்டிக்கு தான் இனி வாங்கணும். வட்டிக்கு வாங்கினா வட்டி வேற நிறைய போடுவான்லு. சரி, நம்ம பிள்ளை படிப்பு தான் முக்கியம், வேறு என்ன. சரி எப்படியாவது நான் வாங்குறேன், வட்டிக்கே நான் வாங்குறேன் என்ன. சரிங்க, நீங்கள் எப்படியோ பாருங்க. சரிம்மா, வட்டி வாங்க மட்டும் சொல்லக்கூடாது, சொல்லாமல் இருந்து விடாதுல, கண்டிப்பாக மட்டும் சொல்கிறேன் என்ன. சரிங்க சரி, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் இன்னும் 2 நாளில் வந்துடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உங்கள் அக்கா நல்லா உடம்பு தெரியாத நல்லா பார்த்துக்க என்ன. சரிங்க. சரி, நான் பிள்ளைக்கு பீஸ். நல்லா இருக்காம்மா, நல்லா இருக்கா. சாப்பாடு செஞ்சீங்களா? அது நான் பார்த்துட்டுதேம்மா. பாப்பா நல்லா தான் இருக்கா, நாங்கள் சாப்பிடுவோம். நீ அக்காவை நல்லபடியாக கவனிச்சிக்க. சரிங்க. சரி அப்போ நான் வைக்கேன். சரி சரி. ஆனந்தி. வாக்கா வா. இருக்கா ஆனந்தி, நான் வந்தேன் ரூமுக்குள்ள. லேசா ஃபீஸை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தா. அக்கா தாரேம்மா உனக்கு 60,000 ரூபாய். 60,000 ரூபாயா? அக்கா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தாரேன். இல்லக்கா பரவாயில்ல. எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? தினக்கரை ஏதோ சொல்லியிருப்பான் போல. நீ சரி சரி மாமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு என்னமோ சொன்னீங்க. அவங்க வந்து பக்கத்துல பைசா ரெடி பண்ணிட்டாங்களாம். பக்கத்துல ரெடி பண்ணணும்னாலும் சும்மாவா தருவான்? எப்படி வட்டி தர போடுவான்? வேண்டாக்கா, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அக்கா தரமா பைசா தரேன். முதல்ல உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அக்கா தரல. இப்பயாவது பைசா வாங்கிக்க. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் பாத்துக்குவேன். பைசா வேண்டாம்னு சொல்லுதால என்ன செய்ய? நம்மளே ஸ்கூல்ல பார்த்து கட்டி கொடுத்துடணும்னு நினைச்சிருக்கோம். ஃபீஸை கட்டி விட்டுறணும். அன்னைக்கு அவ சொன்னாலே பிள்ளை சைன் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும். ஞானக்கண்ணு, ஞானக்கண்ணு, நீ ஒண்ணுமே சொல்லாதக்கா. நீ சத்தனா படு. நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன். நேரா படு. இப்படி போன் கூட அடிக்காம அப்படியே இருப்பாப்பா.
இப்ப பரவாயில்ல உனக்கு? இப்ப நல்லா பரவாயில்லம்மா, நல்லா தெளிவா இருக்கு. நீயும் வந்து 1 மாசம் ஆயிட்டுன்னு. ஆமாக்கா, இந்த ஒரு மாத்திரை மட்டும் போடு. இப்ப 8 ஆனாதான் அக்காவுக்கு கவலையா இருக்கும். சும்மா இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ அப்பவே எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு சரியாக்கா? எதுனாலும் எனக்கு ஃபோன் அடிக்கா. கண்டிப்பா. ஆனா என்ன சொல்ல, நீ போன உடனே எனக்கு கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் தான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே தானே இருப்பேன். இது இங்கே வந்து நான் 1 மாதம் ஆகிட்டுல, அங்கே பக்கத்தில் ப்ரேயர் மீட்டிங்லாம் வைப்பாங்கல்ல, அதில் ஒரு அக்கா எனக்கு நல்லா பழக்கம்க்கா. அந்த அக்கா வாரேன்னு சொன்னாங்க எனக்கு ப்ரேயர் போனக்காக. அப்படியா? சரி சரி வரட்டு. அவியலும் கொஞ்சம் ஜோமெண்ட் போனா எனக்கு நல்லா தானே இருக்கும். வரட்டு வரட்டு. ரூபோதி அக்கா சாரதா சிஸ்டர் வீட்டுக்கு தானே. நானும் அதான் என்னதான் யோசிச்சு இங்க கூப்பிட்டு இருந்தாவ. நல்லா இருக்கல, நல்லா இருக்கல. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆனந்தி இது யார் தெரியுமா? அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரூபோதி, தெரியுமா? ஆமா, இது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் தெரியும். நீங்க சொன்னோனே அக்கா வீட்ல இருக்கு, அக்கா வீட்ல இருக்குன்னு சொன்னீங்களா? அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து அக்கா வீடுன்னு சொன்னாங்க. அப்ப இவங்க யாரு உங்களுக்கு? இது என் கூட பிறந்த அக்கா. கூட பிறந்த அக்காவா? ஜான்சி தானே மூத்தவங்க, இவங்க 2வது எனக்கு எங்க அக்கா இது. அப்படியா? ஆனா ஆனா இப்ப போன மாசம் நான் இவங்களை பார்த்ததுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனந்தி சிஸ்டர் நீங்க நல்லா பார்த்துருக்கீங்க. ஆனா இவங்க எனக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது எப்படி தெரியுமா பண்ணாங்க? சாரதா சிஸ்டர், நீங்க என்ன சிஸ்டர் இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க? நான் கேட்டேன் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் டைம்ல, இவங்க யாருன்னு கேட்டேன், இவங்க வேலைக்காரின்னு சொல்லிட்டீங்க நீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். ஆனா இவங்க தான் உங்களை பாருங்க எவ்வளவு அழகா பார்த்துருக்காங்க பாத்தீங்களா? ஆனா பைபிள் அழகா ஒரு வசனம் நமக்கு இருக்கு. நீதிமொழிகள் 17:5 ஒரு வசனம் சொல்லுது, நம்ம அதாவது ஏழையை நிந்திக்கிறவன், அதாவது ஏழையை பரியாசம் பண்ணிக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை பரியாசம் பண்ணிக்கிறானாம். தேவனை நம்ம ஏழை பரியாசம் பண்ணும்போது தேவனை பரிகாசம் பண்றதுக்கு சமம் நமக்கு. ஆனா நீங்க அவ்வளவுக்குள்ள பரிகாசம் பண்ணுனீங்க. ஆனாலும் அவங்க பாருங்க ஆனந்தி சிஸ்டர் பைபிள் படி நம்ம நடக்கணும்னு சொல்லி பைபிள்ல வந்து நமக்கு ரோமர் 12:17 ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா நான் அதை நீங்க வந்து என்ன பண்ணல, அதை நீங்க ஃபாலோ பண்ணல. ஆனா அந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு வசனம் அழகா ஒரு பைபிள்ல பாருங்க, ரொம்ப நல்ல வசனம். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, அதாவது தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்பதற்காக பிறந்தவங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தீமைக்கு தீமையோ, அதாவது ஒருத்தர் வந்து அற்பமாவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. அவங்க ஏழை, உங்க தங்கச்சிக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், சகோதரனுக்கு உதவி செய்யணும். அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க வந்து உதாசீனப்படுத்துனீங்க. ஆனா பாருங்க அவங்க பைபிள் படி நடந்ததுனால எந்த இதுவும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்காங்க. எந்த கவலையும் இல்லாம சமாதானமா சந்தோஷமா அவங்க இருக்காங்க. ரொம்ப வருஷமா அவங்கள எனக்கு தெரியும். நல்ல ஒரு ப்ரேயர் பண்ற சகோதரி. அது தப்பு பண்ணிட்டேன் ரூபோதி அக்கா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் நினைச்சேன் பைசா இருக்கிற இடத்துலதான் நமக்கு வந்து பாசம், நேசம், அன்பு, நமக்கு வந்து உயர்வு, நம்ம தகுதிக்கு இவங்க கூட தான் நம்ம பழகணும் அப்படின்ற ஒரு இருதயத்துல எனக்கு வந்து பெருமை குடி இருந்துச்சு. ஆனா என்னைக்கு எனக்கு நோய் வந்துச்சோ, எனக்கு நோய் வந்துன்னா அது வந்து ஒரு நோய் தெரிஞ்சிருந்தா கூட அதை நேரா தேடி போய் நான் மாத்திரை மருந்து எடுத்து அதை நான் சரி பண்ணி இருந்திருப்பேன். ஆனா எனக்கு எந்த நோய் வந்ததுன்னே எனக்கு தெரியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த 1-2 மாசம் அளவுல. ஆனா இந்த 2 மாசத்துக்குள்ள யார் யார் எப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ரூபோதி அக்கா. ஆனா உண்மைக்கும் சொல்லுங்க, பைசான்னு சொல்லி என் ஜான்சிக்கு அக்கா பின்னாலதான் நான் அலைஞ்சேன். இவ மகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அந்த 10,000 ரூபாய் கூட நான் கொடுத்து உதவி பண்ணல. நான் கெட்டியிருந்த பழைய சிலையை தான் நான் இவளுக்கு கொடுத்தேன். என் வீட்டு பால்காய் பண்ணைக்கு நான் இவளை ரொம்ப அற்பமா நினைச்சு வேலைக்காரி 2 ஆளை கூப்பிட்டு அவளுக்கு சம்பளம் கொடுக்கணுமேன்னு சொல்லி இவளை எச்சி இலை பறக்க வச்சு என் தங்கச்சியை நான் உன்னத ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லா இடத்துலயும் நான் இவளை அற்பமா தான் நினைச்சேன். ஆனா எங்க இவளெல்லாம் கூப்பிட்டோன்னா நம்ம அந்தஸ்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்பமா நினைச்சேன். என் தங்கச்சி மகா கூட என் பக்கத்துல வந்து நின்னா உன் மேல நாருதுன்னு சொல்லி நான் விரட்டி விட்டுருவேன். என் தங்கச்சியை உங்ககிட்ட நான் எப்படி சொல்லியிருக்கேன், என் தங்கச்சி வேலைக்காரின்னு சொல்லியிருக்கேன். சரி சிஸ்டர் விடுங்க, இவ்வளவு அழகா நீங்க வந்து உணர்வு உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்காங்க. இல்ல நான் உணர்ந்துக்கிட்டீங்க, அதே பெரிய ஒரு காரியம். நானும் ஒரு கிறிஸ்தவ தான். ஆனா பைபிள் வசனம் எனக்கு தெரியாம உண்மை சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னது போல
சத்தியமே எனக்கு தெரியல. சும்மா ஒரு பெயர் கிறிஸ்தவனா நான் இருந்து என் சகோதரி கிட்ட கூட நான் அன்பா இருக்கவே இல்லை. ஆனந்தி என்னை நீ மன்னிச்சிருமா ஆனந்தி. சும்மா இருக்கா நீ அழாத ஃபர்ஸ்ட். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. அப்பா அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அதனால நீ அப்படி சொல்லியிருப்பாக்கா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே நினைக்கலக்கா. நம்ம 3 பேரும் சின்ன வயசுல எவ்வளவு அன்பா பாசமா சேர்ந்து வளர்ந்துருப்போம். ஆனா 4 ரூபா பைசா என் கையில வந்த உடனே நான் தும்மர்ல அலையிறேன், பெருமையில அலையிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா, நீ விடு. நீ இப்ப அழாத, நீ இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ரூபதி அக்கா. நீங்க வந்துதான் இந்த முத்தான வசனத்தை சொல்லி என் கண்களை நீங்க திறக்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நேசித்ததுனாலதான் ஆண்டவர் இந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட அழகா பேச வச்சிருக்காங்க, என்ன அனுப்பியிருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. நீங்க இவ்வளவு அழகா மாறினிருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. சீக்கிரத்துல பாருங்க, பூரணமா உங்களுக்கு சுகம் ஏசப்பா தருவாங்க. என்னைக்கு ஆனந்தி வீட்டுக்கு வந்து எனக்கு சேவை செஞ்சாலோ உண்மையிலே என் உடம்பு எல்லாமே சரியாச்சு. ஆனா நான் டெய்லி ஆண்டவர் சமூகத்துல ஏசப்பா, நாங்க ஷிம்லா போகும்போது ஆனந்தி வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டை நாங்க அற்பமா நினைச்சோம், அந்த பாயெல்லாம் காட்டி அவங்க வீட்டுக்காரரை நாங்க ரொம்ப அற்பமா நினைச்சோம்னு சொல்லி ஒண்ணா ஏசப்பா கிட்ட சொல்லி சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுட்டே தான் இருக்கேன். நீயும் ஆனந்தி என்னையும் அக்கா இதே சொல்லிட்டே இருக்காதக்கா. அதெல்லாம் நான் ஒண்ணுமே நினைக்கலக்கா. நீ ஏன் அக்கா அம்மா சொன்ன மாதிரி தானே நீ எனக்கு. அதெல்லாம் நான் ஒண்ணுமே நினைக்கல. சரியா நீ அழகு, நான் ஒண்ணுமே நினைக்கலக்கா. சரி சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். சரியா? சரி, ஒரு பிரேயர் பண்ணிடுறேன். சரி, ஒரு சின்ன ப்ரே பண்ணிடுவோமா? ஆமென். சரி, கிளம்புறேன் சிஸ்டர். பாப்போம் சிஸ்டர். இதே ஜோமண்ட் போனோடனே இப்ப நல்லா இருக்கு பத்தியா? ஆமாக்கா, ரூபாக்கா உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல? ஆமா பிறகு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நானும் அவையில ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. வீடே இருளடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஜோமண்ட் போனாவ நல்ல வெளிச்சமா இருந்த மாதிரி இருக்கு. என்ன? ஆமாக்கா, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஆமா அக்கா, நீ ஜான்சிக்கா மேல எதுவும் கோவத்துல இருக்கியோ? அவ மோரையிலே குளிக்க கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். அவள ஒரு பொம்பளையா? சீ அக்கா அப்படி சொல்லாதக்கா. நான் ஜான்சிக்காவுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அக்கா இப்போ வருவா. அவளுக்கு எதுக்கு போன் அடிச்சா நீ? ப்ரேயருக்கு வராங்களா? சரி, அவளும் ப்ரேயர்ல கலந்துருக்குன்னு பார்த்தேன். அதுக்குள்ள ரூபாக்கா சீக்கிரம் வந்துட்டாங்க. இது எதுவும் ஒன்னே பார்க்கணும்னு அவளும் சொல்லிட்டே தாங்க இருந்தா. அவளுக்கு வேலை, அக்காவுக்கு நிறைய வேலை இருந்திருக்குங்களா. உனக்கு எப்படிக்கா இருக்கு உடம்பு? உன்னைய பார்க்காம என்னால இருக்கவே முடியலக்கா. நான் நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா பாருங்க, என் மேல கோபம் எதுவும் படக்கூடாது. இந்த பாரு, யாரு உனக்கு? நான் யாரு? சரி, ஒரு நிமிஷம் இரு. உனக்கு நல்ல ஆனது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனந்திட்ட நான் தான் சொன்னேன், நீ போய் பாரு அப்படின்னு. ஆனந்தி, நீ என்னமோ சொல்லு. நான் உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடும் போது இவ வரல. அந்த கசப்பு என் இருதயத்துல இருந்துச்சுதான், இப்ப இல்லைன்னா இல்ல. ஆனா நீயே நான் செஞ்ச துரோகத்தை, நான் உன்னை நினைச்ச அற்பமா நினைச்சதை எல்லாத்தையும் நீ விட்டு மறந்து என்னைய நீ வந்து சேவை செஞ்சா. ஆனா ஜான்சி அக்கா வந்து இங்க பார்க்க தான் வரல, என்னைய வந்து செய்யதான் செய்யல. இதையும் நான் மன்னிச்சுட்டு போறேன். ஏன்னா இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடாத ஆட்டமா? இப்ப நீனே மறந்துருக்கும் போது நான் மட்டும் சும்மாவா இருக்க முடியும்? எல்லாம் நம்ம எல்லாரும் ஒரே மட்டையில உருண கொட்டை. இப்படிலாம் சும்மா அறகுறையாம மறந்துரும்ப கூடாது. நல்லா மறந்துரும்னா சண்டே சர்ச்சுக்கு போகணும். கண்ட சகோதரன் இடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவீர்கள்? நம்ம 3 வாரம் சண்டே சர்ச்சுக்கு போயணும், சேர்ந்துதான் போகணும், சேர்ந்துதான் வரணும், சந்தோஷமா இருக்கணும். சரியா? ஆமா ஆனந்தி, நான் ஒரு டிசைட் பண்ணிருக்கேன். என்ன தெரியுமா? நீ வந்து அத்தாண்ட சொல்லியிருந்தேன் தினகரனுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு லேசா விசாரிச்சுட்டு வாங்கன்னு பார்த்ததுல 6 லட்ச ரூபா கடன் இருக்குன்னாவ. அதனால நீ போகும்போது 6 லட்ச ரூபாய்க்கு அக்கா செக்கு தந்துருவேன். நீ கடன் எல்லாமே அடைச்சிடணும். வேண்டாம் சொல்லக்கூடாது. மண்டையில நச்சு நச்சு புள்ளி எதுக்குக்கா பைசா கொடுத்துக்கிட்டு இருக்கா? 6 லட்சம் மணி கொடுக்க போறேன். ஆமா பிறகு நான் 2 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் பிக்ஸ்டு டெபாசிட் போட்டு அப்படி சொல்லு. பிறகு அவ வீட்டுக்கு போயிருந்தோம். அமைதியா இரு, பேசக்கூடாது. அவ வீட்டுக்கு போயிருந்தோம், நம்ம ஒண்ணுமே கிடையாது. அதனால ஒரு சோஃபா, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின். நான் அடுத்தது நான் இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மிஷின்? எனக்கு எதுவுமே வேண்டாம்க்கா. அப்புறம் அன்னைக்கு தவாவுல பீஸா சுட்டு தந்தா, சூப்பரா இருந்து. அதே இது ஒரு அவன் வாங்கி கொடுத்தா இன்னும் சூப்பரா பண்ணுவா. அதனால ஒரு அவனையும் வாங்கி கொடுத்துருவா. என்ன நீ நீ சும்மா இரு. நீ போ, டெம்போல எல்லாம் வந்துகிட்டு இருக்கும், குரோமால இருந்து. அக்கா நம்பர் எல்லாம் கொடுத்துட்டேன், பேலன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டேன். சரியா?
சொன்னா கேளுங்கக்கா. உன்னையாலதான் அக்காவே மனம் திரும்பி இருக்கேன். சரி, இப்ப நான் ஒரு வசனத்தை சொல்லட்டா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். ஆனது. அதனால எல்லா சண்டையும் பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சண்டே உன் வீட்டுல சாப்பாடு, ஒரு சண்டே உன் வீட்டுல சாப்பாடு, தனித்தனியாலாம் இல்ல, ஃபேமிலியா வந்துடணும். சரியா? மொத வாரம் நம்ம மூத்த அக்கா வீட்டுலதான், அப்புறம் ரெண்டாவது அக்கா, அப்புறம் நம்ம கடைக்குட்டி கிட்ட. சரியா? என் கைகளினால் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன். சரி, பார்த்து பத்திரமா இருப்போம். ஏற்கனவே 1 மாசம் உடம்பு சரியில்லாம ரிகவர் ஆகி வந்தேன். சரி, பரவாயில்ல. நீங்களும் ஒருமித்து வாசம் பண்ணுங்க.